தினம் ஒரு அரசியல் மாற்றம், தினசரி ஒரு புதிய முடிவுகள் என தமிழக அரசியல் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒரு பரபரப்பான நிலையில் இருந்து கொண்டுள்ளது. அது குறித்து தான் இன்றைய தினம் அச்சலசல் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கவிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணையும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார் சமூக ஆர்வலர் திரு ஜெகதீஸ்வரன். வணக்கம். பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது, அதாவது அதிமுகவுடைய அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கும்போது சசிகலா, வி.கே. சசிகலா பொதுச் செயலாளர் அவங்கள முதல்வர் வேட்பாளராக அவங்க அறிவிக்க போகிறாங்க. அவர் ஆளுநர்கிட்ட போய் பதவியை ஏற்கிறதுக்கு உரிமை கோர போகிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஆளுநர் இன்னும் டேட்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம் செய்திகளில், சென்னையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டனரி ஹாலில் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கான தயார் நிலையெல்லாம் இருந்தது. இன்றைய தினமோ இல்லை 9ஆம் தேதியோ அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருந்தது. ஆளுநர் தேதி கொடுக்காததை நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கிறோமா, இல்லைனா இது இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு ஆளுநர் எப்போ தேதி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சிடும்னு பார்க்குறோமா? இல்லைங்க, இப்போ நம்ம தந்தி செய்திகளே ஒரு செய்திகள் ஓடிட்டு இருக்கு. அட்டர்னி ஜெனரலோட அவர் பேசுகிறார் அப்படிங்கிறது. இது அடிப்படையாக என்னென்னா, ஒன்று எல்லாருக்குமே தெரியும், இப்போது ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பதவி ராஜினாமா பண்ணுறாரு. இவர் சட்டமன்ற குழு தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ இவர் ஆப்வியஸாக இவங்க தான் சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க அப்படிங்கிறது இருந்தது. திங்கட்கிழமை மேபி அதிமுக எதிர்பாராத விதமாக கூட இருக்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். துஷ்யந்த் தவேவும் இன்னொரு லாயர் போயிட்டு நீங்கள் போய் கேட்குறாங்க அவங்க சீஃப் ஜஸ்டிஸ்ட்டை, எப்போ நீங்கள் கொடுப்பீங்க, ஏன்னா நீங்கள் சொல்லிய 3 மாதங்கள் ஆகிவிட்டது அப்படிங்கிறது கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நிச்சயமாக ஒருவர் நான் இறுதிக்கட்ட பணிகளில் இருக்கும், தீர்ப்பெழுத இறுதிக்கட்ட பணிகளில் இருக்கும், ஒரு வாரத்தில் நிச்சயமாக கொடுப்போம் அப்படிங்கிறது சசிகலா தரப்பிற்கு ஒரு தெரியாமல் இருக்கலாம், ஒரு பேரடியாக இப்போ இருந்துச்சு. இதற்கு பிறகு இப்பொழுதும் சட்டப்பூர்வமாக அதிமுக சார்பாக யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். இன்னைக்கு அந்த அவர்கள் ஜனநாயகத்தில் அது சட்டப்பூர்வமாக இருக்கலாம். நிறைய பேர் அடிப்படை கேள்வி எழுப்புற தார்மீகம் ஒன்று, இன்னொரு ஸ்திரத்தன்மை இருக்குமா? ஒருவேளை சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு இவர்களுக்கு சாதகமாக வராட்டி மறுபடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் நம்ம இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே பாத்திரம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு ஓபிஎஸ் இருந்தார். இப்போ 3வது முதல்வராக ஒரு ரொம்ப கம்மியான காலத்தில் ஒரு 3 மாதத்திற்குள் 3வது முதல்வர் அப்படிங்கிற நோக்கி போயிட்டு இருக்கும். மறுபடியும் ஒரு தேவையில்லாத ஒரு 4வது முதல்வர் தேவைப்படுவாரோ அப்படிங்கிற சர்ச்சையை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நிச்சயமா ஆளுநர் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இன்னைக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரக்கூடாது என்பதற்காக அட்டர்னி ஜெனரல்ட்ட அவர் டிஸ்கஷன் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் ஏன்னா இன்னைக்கு அவர் ஆக்சுவலாக ஆளுநர் அவர்கள் பாரதியார் யூனிவர்சிட்டியில் கோவை பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் போறதா இருந்தது. அதை கேன்சல் பண்ணும்போது எல்லாரும் சரி இன்னைக்கு நிச்சயமாக பதவியேற்பு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்தது. ஆனால் இப்போ அவரும் இல்லை, அவர் மும்பை போயிட்டார், அவருடைய குடும்பமும் மும்பைக்கு அழைத்து விட்டார். ஊட்டியில் இருந்தாங்க, மும்பை போயிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வரும்பொழுது நிச்சயமாக அதற்காக ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதான் தோணுது. இன்னொரு 1 வாரத்தையும் பார்த்துடலாம். நேற்று அரசியல் நோக்கர்கள் மற்ற அரசியல் கட்சிகளே சொல்றது, ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம், இவ்வளவு வெயிட் பண்ணிட்டீங்களா, ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம், நீங்க ஒரு ஏன் கிளீன் இமேஜோட வரக்கூடாது அப்படிங்கிறத அதை எதிர்க்கிறவங்க கூட சொல்றாங்க. நீங்க ஏன் சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பை வச்சுக்கிட்டு எதற்காக நீங்க அவசரமாக வர வேண்டும், இல்ல இதன் மூலமாக பிரதிபலன் ஏதாவது நீங்க எதிர்பார்க்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விகளும் விமர்சனங்களும் எழுப்பப்படுகிறது. நிச்சயமா ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம் தான் எனக்கும் தோணுது. இதுல நம்ம பேசினாப்பிலே நீங்க சொன்னது மாதிரியே அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருந்த ஆளுநர் அங்க இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களுடன் ஒரு பெரிய நீண்ட டிஸ்கஷன்ல இருந்திருக்காரு. அதுல இது போன்ற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்திரத்தன்மை தொடங்கி லீகலி இது பைண்டிங்கா இப்படின்னு. ஆனா நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆளுநர் இப்ப லீகலி இதை அவரால் தடுக்க முடியாது. ஆனால் ஒரு தார்மீகம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மைக்காக ஆளுநர் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனல் காலா தான் இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாங்க. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இல்லை, இப்போ குறிப்பாக ஒரு வாரமாக நடக்கிறது எல்லாமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு, மர்மமாகவும் இருக்கு. நீங்க ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்கள் பதவி விலகினாராங்கிற கேள்வி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபார்ம் ரிப்போர்ட் வரல. சசிகலா அவர்கள் பதவியேற்பு இன்று இருக்குமா இல்லை 9ஆம் தேதி இருக்குமா, எல்லாமே ரொம்ப ஒரு ஊடகத்தில் வர செய்திகள் இல்லை, நமக்கு நீங்க சொல்ற மாதிரி அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸாக இருக்கு. கன்ஃபர்ம்டு அஃபிஷியல் சோர்சஸ் இதான் சொல்றாங்க, இன்னைக்கு உள்ள ஆளுநர் வரப்போகிறார், இல்லை இன்னைக்கு நிச்சயமாக சசிகலா அவர்கள் பதவியேற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்ம்டு நியூஸுங்கிற தொடர்ச்சியாக வராமல் ஒரு மர்மமாக இருக்கிறதே நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட சமயத்தில் இப்போ ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக, ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை அவர் பதவியேற்றார், நேற்று இரவு 9 மணிக்குள்ள ஒரு செய்தி வந்திருக்கும், நிச்சயமாக இன்னைக்கு பதவியேற்பு இருக்கிற ஒரு அஃபிஷியல் சோர்சஸ் மீடியாவுக்கும் மற்ற மக்களுக்கும் தெரிவிப்பதற்காக அவர்கள் வரவில்லை. மேலும் மும்பைக்கு போறாரு, இல்லை டெல்லியில் போய் ஆலோசனை நடத்துகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி ஒரு தார்மீக ரீதியாக நமக்கு ஒரு ஸ்டேக் இருக்கு ஆளுநர் அவர்கள். அதுவும் இல்லாமல் பொறுப்பாளர் வேற, அவர் நிச்சயமா ஒரு ஸ்டேக் இருக்கு. அந்த ஸ்டேக் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதும், இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் எப்படியும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓபிஎஸ் நீங்களே தொடருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காருன்னு நான் பார்க்கிறேன். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்
மறுபடியும் வராம வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம ஜெயலலிதா அவர்கள் பதவி விலகும் போது பார்த்தோம் இன்னைக்கு நிறைய வந்து போராட்டங்கள் அவர்கள் இறக்கும் பொழுது ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாங்க. அவர்கள் தொண்டர்கள் சரி வந்து ரொம்ப அற்புதமா நடந்துக்கிட்டாங்க. ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப நல்லா கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. தமிழக அரசாங்கத்துக்கு அது பாராட்டும். ஆனா அவர்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் கொண்டு தீர்ப்பு கொடுக்கும் சிறைக்கு சென்ற பொழுது இங்க நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதில் ஆளுநர் அவர்களும் தெளிவாக இருக்கிறார் என்பது நல்ல விஷயம் பார்க்கிறேன். நம்ம பேசின அதே டோன்ல தான் இதை கொண்டு போனோம் நான் பார்க்கிறேன். ஏன்னா இதுல பல விஷயங்கள் வந்து ரொம்ப மர்மமாகவும் ரகசியம் காக்கப்பட்டு வருதும் பார்க்கிறோம். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக சில விஷயங்கள் ரகசியமா வைக்கப்படுது, புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வந்து ஒரு சனிக்கிழமை வரைக்கும் இந்த கூட்டம் எதற்கு கூட்டப்படுது, எம்எல்ஏக்கள் கூட்டம் தெரியாது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள், வரவிருக்கக்கூடிய பிறந்தநாள் பத்தி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன். திடீர்னு ஒரு அறிவிப்பு, சசிகலா அவர்களை வந்து அவங்களுடைய கட்சி சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கிறது. அதில் தொடங்கி நம்ம பார்க்குறோம் பல விஷயங்கள் வந்து முன்பு இருந்த அதே ட்ரெண்டை தான் இப்போ இன்னும் ஃபாலோ பண்ணுறோமோ. ஒரு ரகசியம் காக்கப்படுது. இதில் வந்து மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தில் வெளிப்படையான இன்ஃபர்மேஷன் இல்லைங்கிறத தான் இது காட்டுறதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாங்க. ஏன்னா இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி அதிகாலை ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்பொழுதுமே சொல்லப்பட்ட விஷயம், அதாவது வெளிப்படையாக அதிமுக அமைச்சர்களே சொன்னது, சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக வேண்டும் முதல்ல வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பொதுச் செயலர் ஆன அடுத்த நொடியே சில அமைச்சர்கள், வெளிப்படை தம்பிதுரை மாதிரியான அமைச்சர்கள், அவர் துறை சபாநாயகர் அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா, சசிகலா அவர்கள் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி சொன்னார். தனிப்பட்ட கருத்து, நிச்சயமாக அவர் முதலமைச்சராகவும் ஆக வேண்டும் அப்படிங்கிறத கருத்தை வலியுறுத்தி வந்தாங்க. இப்போ எப்படி ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் வருது, அதே மாதிரி ஜனவரியில் அவங்க ஆயிடுவாங்க, ஜனவரி 7, 9 அந்த மாதிரி தேதிகள் வந்து பொங்கல் அன்னைக்கு ஆயிடுவாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் முதல்ல வந்து. அதற்கு நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனை, ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது வந்து அப்புறம் பிப்ரவரி 7, 9 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதான் சொல்றேன், மறுபடியும் ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி கட்சியில அவங்க நல்ல ஏற்பு இருக்கு. நம்ம அதை பார்த்துட்டோம். பொதுச் செயலாளராக பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து ஒரு மனதா தேர்ந்தெடுத்தாங்க. சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்திருக்கலாம் தவிர பெரிய அளவில் அவர்கள் வந்து எந்த ஒரு தாக்கமும் இல்லை. ஆனா மக்களிடம் ஒரு ஏற்பு இருக்குமா? இன்னைக்கு எல்லாரும் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து, நீங்க சட்டப்பூர்வமா ஆனாலும் மக்களிடம் ஒரு ஏற்பு அப்படிங்கிறத. ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஜே அணி ஜா அணின்னு உடையுது. ஜே அணி ஜா அணி உடையும் பொழுது ஜே அணி, அதாவது ஜெயலலிதா அணிக்கு வந்து நிறைய வாக்குகள் மக்கள் போட்டாங்க. அப்போ நீங்க ரொம்ப வெளிப்படையா மக்களின் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது. இப்பொழுது நம்ம மக்களின் ஆதரவு இல்ல மக்களின் ஏற்பு இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுக்கு டெஸ்டிங் கிரவுண்டுங்கிறது நிச்சயமாக ஒரு தேர்தல் தான். இப்போ ஒருவேளை சமயம் இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்டிங் கிரவுண்டா பயன்படுத்தி இருக்கலாம். இல்ல இப்போ வந்து உத்தரப்பிரதேச எலெக்ஷன்ஸோட சேர்ந்து இங்க ஒரு பை எலெக்ஷன் நடக்குது, ஆக்கிய பை எலெக்ஷன் தான், அது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா இருந்திருக்கும். இது ரெண்டுமே இல்லாத சமயத்துல உண்மையிலேயே மக்கள் ஏற்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது. எல்லாருமே சொல்றீங்கன்னா நீங்க ஆர்கே நகர்ல நில்லுங்க, இல்ல வேற தொகுதிகள் ஏதாவது நீங்க காலியான அதில் நிற்கும் பொழுது மக்கள் ஏற்போட உள்ள வந்தா நீங்க கண்டிப்பாக எந்த ஒரு கேள்வியுமே வராது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய தலைவர் மதிக்கப்படுறாருன்னா மக்களின் ஏற்பு இருந்தது. அன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர் ஆகணும். ஏன்னா 2 அணியில பிரிஞ்ச ஜானகி அணி கூட சரி அவர்களே பொதுச் செயலாளர் ஏத்துக்கலாம், அவங்க வந்து திரும்ப பெரிய விஷயங்கள் அவங்க அரசியல்கிட்ட ஒதுங்கிக்கிற அவங்க பொதுச் செயலாளர் தொடரட்டும், அந்த மாதிரியான ஒரு ஏற்பு வருவதற்கு செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது பல ஊர்களில் சலசலப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. தீபா அவர்கள் வந்து அவங்க பேனர் வைக்கிறாங்க, அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வரேங்கிற அறிவிக்கைகள்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி நம்ம பேசினோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களே கூட மாற்று கருத்துக்கள் சிலருக்கு இருக்கு அப்படின்னு. இதுக்கு சசிகலா அவர்கள் வந்து முதல்வர் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே திருமாவளவன் போன்ற சில தலைவர்கள் அவர்கள்லாம் வந்து இதற்கு வந்து வரவேற்புங்கிறத விட ஆதரவு மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஒரு தரப்பு நம்ம இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா திமுக தொடங்கி பாஜகவிலிருந்து காங்கிரஸ் வரைக்கும் எல்லா கட்சிகளுமே வந்து வாக்கு அளித்தது வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு, இந்த தலைமைக்கு இல்லைங்கிற கருத்துக்களை வைக்கிறத பார்க்கிறோம். சில தலைவர்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் வைக்கிறாங்க, சட்ட ரீதியாக இதுல தவறு எதுவும் இல்லை அப்படின்னு. ஸோ இப்படி அரசியல்லே கூட மாற்று கருத்துக்கள் இதில் இருக்கத்தான் செய்யுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, திரு ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்து ஏன் பதவி விலகினார்? டிசம்பர் 5க்கு அப்புறம் ஏன் உடனடியாக சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகலை? ஸோ இந்த 2 months இன்டரிம் பீரியட் எதுக்கு இருந்தது? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை, அவர் தனிப்பட்ட ரீசன்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. இந்த கேள்விகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நிச்சயமாக, அதாவது இந்த கருத்து சொல்கிற எல்லா தலைவர்களுக்கும் தமிழகம் வந்து நல்லா இருக்கணும், தமிழகத்தில் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கணுங்கிறத தாண்டி ஒவ்வொரு அஜெண்டா வச்சிருக்காங்க தான் பார்க்குறேன். ஒன்று, இப்போது திருமாவளவன் போன்றவர்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய சந்தேகம் மத்திய அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கத்தை கைப்பற்ற நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது ஒரு காரணமாக இருக்கிறது. சிலர் வந்து சொல்லும் பொழுது சில ஜாதியும் உள்ள வருது, இவர்கள் ஜாதியோடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்காங்க அப்படி. சிலர் சொல்லும்போது இவர் தமிழர் பிரதிநிதி, முன்னாடி வந்து தமிழர்கள் திராவிடர் ஆரியர்னு சொல்லும்போது இவர் தமிழர் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன பார்க்குறேன்னா இது 3மே தவறு அப்படிங்கிற பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் கட்சிகள் சில நேரங்கள் உங்களோட உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இல்லாமல் இருக்கலாம், இப்போ திருமாவளவன் அவர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கும் இல்லை, ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது.
நீங்க எதற்காக போராடணும்னா நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் வருவாங்களா, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்குமா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, இன்னைக்கு நிறைய சிக்கல்கள் டிமானிட்டைசேஷன்ல இருந்து விவசாயிகள் தற்கொலையில இருந்து காவிரி பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கு, இதை எடுத்து முன் செல்வாரா அப்படிங்கிறத விட்டுட்டு இவர் மத்திய அரசாங்கம் வளைச்சிருவாங்க, இங்க வந்து இந்த இந்த ஜாதியை சேர்ந்தவர் வரணும், இந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறத விட்டு விலகி வாங்க தயவு செய்து. நீங்க இப்படி இது கொண்டு போறதுனால நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா இது ஒரு 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 தப்பான பிரசிடென்ட் ஆகிடும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அதனால தயவு செய்து யார் நமக்கு மக்களுக்கு சரியாக இருப்பார்கள் அப்படிங்கிறத முடிவு செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். தொலைபேசி வாயிலாக நம்முடைய இணைகிறார் மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள். அவரிடம் நாம் இந்த சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் வரவிருக்கக்கூடிய தீர்ப்பு பற்றி பல கேள்விகள் கேட்கவிருக்கின்றோம். குட் மார்னிங் சார். இந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்து அடுத்த வாரம் வரும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். இட்ஸ் டூ ஏர்லி டு ஸ்பெகுலேட். இருந்தாலுமே கூட இந்த கேஸோட வேர்டிக்ட் வந்து தமிழக அரசியலே புரட்டி போடும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கிறோம். முன்பே அது நடந்திருக்கு அப்படின்னும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த கேஸோட வேர்டிக்ட் எப்படி போகலாம், இரண்டு பக்கமாக போனாலும் அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. லாஜிக்கல் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எல்லாத்துலயும். அப்படி பாத்தீங்கன்னாக்கா இந்த வழக்கு வந்து முதல்ல வந்து குன்ஹா நீதிபதி குன்ஹா ஸ்பெஷல் கோர்ட்ல முடிவு பண்ணது மிக தெளிவாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்துல வந்தபோது ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கல. ஏதோ ஒரு சாதாரண எம்ப்ளாயி கணக்குல வந்து 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அந்த 1 லட்சம்ங்கிறது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் இல்லை அப்படிங்கிற போது வச்சுட்டு அந்த அடிப்படையில இதுல கணக்கு கூட ஒழுங்கா போடாம 54 கோடி அவங்களுடைய டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசத்தினுடைய கேஸு 54 கோடிக்கும் அந்த 1 லட்சத்துக்கும் கம்பேர் பண்ணிட்டாங்க. அதனால உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து அடிப்படையில வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி வாங்கிய தீர்ப்பா வழங்கிய தீர்ப்பான்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு வந்து அடிப்படையில ஒரு பெரிய எரர் இருக்கு. இப்ப அதுல இருந்து இப்ப அடுத்த கட்டத்துக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. உச்ச நீதிமன்றம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னாக்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பை எப்படி வந்து எவிடன்ஸ் எல்லாம் சரியா கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அது மாதிரி சரியாக முடிவுக்கு வரப்பட்டிருக்கிறதா, அது ஒன்றுதான் ஆராய முடியும். குமாரசாமியினுடைய தீர்ப்பை வந்து சட்ட பண்ணிக்கலாம், அது அவசியமே கிடையாது. ஏன்னா அது தீர்ப்புன்னு சொல்லவே முடியாது யாராலையும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நார்மலா வந்து எல்லாரும் ஒரு ஒரு இதை எழுப்புனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ் நேம்லி பப்ளிக் சர்வெண்ட் ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டதுனால மற்றவங்களுக்கு இந்த வழக்கு வராதுன்னு. அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தேன். நீதிபதி KS ராதாகிருஷ்ணன் சிக்ரி அடங்கிய ஒரு அமர்வு வந்து இது ஸ்பெஷல் கோர்ட்டு கீழே பண்ணும்போது அந்த பப்ளிக் சர்வெண்ட் இல்லாட்டி கூட மீதி பேர் மேலேயும் வழக்கு தொடர முடியும், வழக்கு கண்டினியூ ஆகும்னு சொன்னாங்க. இதுல ஒரு இரண்டாவது ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்தது, என்ன சார் மறுபடியும் ரீட்ரையல் பண்ணுவாங்களான்னு. அந்த கேஸ்ல ரீட்ரையல்னு வந்ததுக்கு காரணம் அது ஸ்டேஜ் ஆஃப் த கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஸ்டேஜ்ல இருந்தா தான் ரீட்ரையல்லாம் வரும். இங்க சார்ஜ் ஷீட் போட்டு இதெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் டிசைட் பண்ண பிறகு ஹைகோர்ட் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் வரும்போது ரீட்ரையல் வராது. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கன்விக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க உயிரோட இல்லாதனால. ஆனா அவங்களுடைய சொத்துக்கள்லாம் வந்து சிலது அட்டாச் பண்ணணும்னு குன்ஹாக்கு வழங்கிய தீர்ப்பு வந்து இன்னும் அமலுக்கு இருக்கும். அதனால எக்ஸப்ட் கன்விக்ஷன், சொத்து அட்டாச் பண்றது இல்ல சொத்து இது எடுக்கிறது இது கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து மறைஞ்சு போகல. அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ்ல இந்த வழக்கை பார்த்தோம்னா விருப்பு வெறுப்பின்றி இது இப்படித்தான் முடியும். அப்படி இல்லாம வேற மாதிரி முடிவாச்சு அப்படின்னாக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய இறையாண்மையோ அதை பற்றி இருக்கின்ற ஒரு மதிப்போ வந்து மக்களிடத்துல நம்பிக்கை குறையுங்கிறது. நம்மிடையே நம்ம பார்த்தோம் மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பார்த்தோம் இந்த கேஸோடைய வேர்டிக்ட் வந்து தமிழக அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வேர்டிக்ட் எப்படி இருக்க போது நம்ம யாருக்குமே தெரியாது, அதை ஸ்பெக்குலேட்டும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு போனாலோ இல்லை பாதகமாக போனாலோ ரெண்டு விதத்தில் எது ஆனாலுமே தமிழக அரசியல் ஒரு புது மாற்றத்தை பார்க்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நிச்சயமாங்க. சார் சொன்ன பத்திரிகை அவர் ஜெயன் சார் சொன்னார், இவர் தஸ்வந்த் தவே அவர்களிடம் நீதிபதி அவர்கள் கேட்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதி என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படி கேட்கும் பொழுது, ஒன்று நீதியரசர் குன்ஹாவுடைய தீர்ப்பை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம்,
இல்லை நீதிபதி குமாரசாமி அவர்களுடைய தீர்ப்பினை கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை இந்த ஆனால் இப்போ ரீட்ரையல் இருக்காதுன்னு அவர் சொன்னார். அவங்க கேட்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த கேஸை மறுபடியும் கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கே கூட நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை குற்றம் சாட்டவர்களுக்கு சாதகமாக அமைந்தால் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ சசிகலா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இப்போ இந்த வாரம் தள்ளி போயிருக்கு, அடுத்த வாரம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இந்த வாரமே கூட ஆயிடலாம்ங்கிற ஆயிடலாம், அதுவும் இருக்கு. ஒருவேளை ஆளுநர் அவர்கள் இல்லை நான் அட்டர்னி ஜெனரல்கிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சமிக்கை கொடுத்தாரு. நான் இல்லை டிராவல் பண்ண வேற காரணங்கள் கூட சொல்லலாம். இப்போ வந்து இப்போ மும்பைக்கு போன மாதிரி வேற காரணங்கள் டேட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சொல்லும் போது கூட அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பார்த்த மாதிரி மக்கள் ஏற்பு அப்படிங்கிற ஒன்று, இன்னொன்று இது ஜனநாயகத்துக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் அவர் முதலமைச்சராகும் பொழுதும் கட்சி தலைவராகும் பொழுதும் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே பிரபலமானவராக இருந்தார், ராஜ்யபால் எம்பியாக இருந்தார். இப்போ சசிகலா அவர்கள் குறைந்த காலத்திலேயே அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளரும் குறைந்த காலத்திலே கட்சியின் தலைவராக மாறுவது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கும். அதிமுக போன்ற ஒரு கட்சியில அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சியில் அப்படி ஒரு கேள்வி வைக்கிறோம். இன்னொன்று நம்ம பார்க்கும்பொழுது ஒருவேளை இவர்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிறவர்கள், அதாவது நீங்க சொல்ற மாதிரி இப்போ முதல் குற்றவாளியாக இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததனால் சசிகலா 2ஆம் குற்றவாளி, 3ஆம் குற்றவாளி, 4ஆம் குற்றவாளி அவர்கள் செய்த குற்றம் தான் அப்படி நிரூபிக்கப்பட்டால் இது இன்னொரு கிரைசிஸ் என்ன ஆயிடும்னா, இப்போ பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் ஆயிருக்கார், இப்போ கட்சிக்குள்ள அடுத்த பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று வரும். இன்னொன்று இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கும் பொழுது அடுத்ததாக யார் வருவார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் ரெண்டுமே. ஒரு புறம் பல அரசியல் மாற்றங்கள், தமிழகத்தின் அடுத்த முதல்வராக வி.கே. சசிகலா எப்பொழுது பதவியேற்பார் என்ற கேள்வி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து ஒரு திடீர் பிரஸ் கான்ஃபரன்ஸ், அது குறித்தும் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸின் டைம் குறித்தும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்கள் குறித்தும் நம்முடைய தொலைபேசி வாயிலாக விவாதிக்க இணைகிறார் டாக்டர் சுமன் சி ராமன். குட் மார்னிங் டாக்டர். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நேற்று நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, இதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது கிளாரிட்டி வந்திருக்கா, டீடைல்ஸ் கிடைச்சிருக்கா? இருந்த எல்லா கேள்விகளுக்கும் அவருடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய கால்கள் வந்து வெட்டப்படவில்லை, இது போன்ற பல விஷயங்கள், அவர்கள் உணவு உட்கொண்டது உண்மை, அவர்கள் சுயநினைவோடு இருந்தது உண்மை, அவருடைய சுயநினைவோடு தான் கைரேகை பதிவிக்கப்பட்டது, இது போன்ற செய்திகள் வந்திருக்கு, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இது இன்ஃபர்மேஷன் கிளாரிட்டி கொடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில விஷயங்களில் கிளாரிட்டி கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் அருண். ஆனால் பல புதிய கேள்விகளை தான் இது எழுப்பியிருக்கு அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. நிறைய நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டாக்டர் ரிச்சர்ட் பீல் நேற்று பேசினதுல பெரிய அளவுல ஒன்றும் முரண்பாடாக எனக்கு படல. ஆனா மற்றவங்க சொன்னதுல வந்து பல விஷயங்கள் வந்து முரண்பாடா இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து மூச்சு திணறலுக்காக முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையிலன்னு எங்கேயுமே எந்த ஒரு முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிரஸ் ஸ்டேட்மெண்ட்லயும் வரல. நீங்க பாத்தீங்கன்னா ஜுரம் மற்றும் டீஹைட்ரேஷனுக்காக தான் அவங்க அட்மிட் ஆயிருக்காங்கிறது தான் வந்து செப்டம்பர் 22, 23 வெளியிடப்பட்ட அந்த பிரஸ் ரிலீஸ்ல எல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நேற்று சொன்ன சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ்ல 28 அல்லது 29ஆம் தேதி அவங்களுக்கு நிலைமை வந்து 28ஆம் தேதி அவங்க நிலைமை வந்து மோசமாகுது, அதுக்குனால இன்டிபேஷன் பண்ணி வென்டிலேட்டர்ல போடுறாங்க 6 நாள் கழிச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா 29ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ்ல வந்து சீஃப் மினிஸ்டர் இஸ் இம்ப்ரூவிங் வெல், கண்டினியூயிங் டு இம்ப்ரூவ், ஷி வில் நீட் டு ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஃபியூ மோர் டேஸ். அதாவது 28 வந்து அவங்க வந்து நிலைமை மோசமாகி வென்டிலேட்டர்ல போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆர் வென்டிலேட்டர்ல போட்டாங்க, என்னைக்கு போட்டாங்கிறது சொல்ல, ஆனா இன்டிபேட் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் நேற்று சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நீங்க நல்லா தேர்ச்சி பெற்று வருகிறார்கள், இன்னும் சில நாட்கள் ஷி ஹாஸ் டு பி இன் ஹாஸ்பிட்டல்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நிச்சயமா அது முரண்பாடு பல. அதே மாதிரி நிறைய நீங்க ஆக்சுவலா இது 1/2 மணி நேரம் வந்து நம்ம இதை அலசலாம் எவ்வளவு முரண்பாடுகள்னு. அதனால சில விஷயங்களில் கிளாரிட்டி வந்திருக்கு. ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு வந்து நான் மெடிக்கலாக அவர்கள் வந்து சுயநினைவுல இல்லை, என்ன வென்டிலேட்டர்ல போட்டுட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள்ல. அப்போ அந்த 15-20 நாள், ஏன்னா உங்களுக்கு அக்டோபர் 12ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ தான் வந்து போர்ட்போலியோஸை வந்து திரு ஓபிஎஸ்க்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்றதாக ஒரு அறிவிப்பு வருது. சோ இது எல்லாமே நிறைய முரண்பாடு, இது எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இதோட டைமிங், இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸோட டைமிங், ஒரு அதிமுக புதிய பதவியேற்றிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்பு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்த டைமிங்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதை பத்தி பல கருத்துக்கள் வருது, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? இல்ல எனக்கு பிக்கர் இஷ்யூஸ் இப்ப வந்து டைமிங் என்ன, அது வந்து உங்களுக்கு ஒரு கவலை கழிக்கிற விஷயமா இல்ல. அது வந்து நம்ம சந்தேகப்படலாம், ஏன் இப்ப வைக்கிறாங்க, 60 நாள் முன்னாடியே இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கலாமேங்கிறது ஒரு இது. அது டாக்டர் ரிச்சர்ட் கிளியரா சொல்லிட்டாரு,
என்னை இப்ப கூப்பிட்டாங்க அதனால நான் வந்தேன் அப்படின்ட்டாரு. ஸோ முன்னாடி கூப்பிட்டுருந்தாக்கா நான் பிஸியான பர்சனா இருந்தாலும் நான் ஐ குட் ஹேவ் மேட் டைம்ங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு நேற்று இந்த பிரஸ் மீட்ல. ஸோ அவர் வந்து முன்னாடி அவங்க அழைச்சு அவர் வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி அவர் சொல்லவே இல்லை. ஸோ அது டைமிங்கை விட்டுடுங்க. டைமிங் இஸ் அது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்த்தா கூட அது வந்து பிரதான விஷயம் இல்லை. நேற்று என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரஸ் மீட்ல பொறுத்த வரைக்கும் அதாவது முன்னும் பின்னும் முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பல இருந்தது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த 4ஆம் தேதி அவங்க வந்து அந்த கார்டியாக் அரெஸ்ட் ஆன பிறகு அந்த டாக்டர் பாலாஜி சொல்றாரு எக்மோ வந்து பெட் சைட்லயே பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 9:30 மணி இரவுக்கு தான் தியேட்டருக்கு கூட்டு போனாங்க. அப்ப தியேட்டருக்கு எதுக்காக கூட்டு போனாங்க அது விளக்கவே இல்லை. இல்ல அருண், இது வந்து அதாவது எங்க முரண்பாடுகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டசன் முரண்பாடுகள் இருக்கு. வந்து கண்ணாடி வழியாக முதல்வரை பார்த்தார். அன்றைய முதல்வர் வந்து தம்ஸ் அப் காட்டினாங்க. இது போன்ற பல ஸ்பெகுலேட்டிவ் காமெண்ட்ஸும் வைக்கப்பட்டதை நம்ம இது வந்து ஆளுநருடைய அறிக்கையில எங்கேயுமே வந்து இந்த மாதிரி தம்ஸ் அப் முதலமைச்சர் காட்டினாங்க. நான் இன்ஃபேக்ட் முதலமைச்சரை இவர் கண்டதாக முதல் பிரஸ் ரிலீஸ்ல இருக்கு. ஆனால் அந்த இரண்டாவது ராஜ்பவன் ஸ்டேட்மெண்ட்லயோ ஐ விசிட்டட் த வார்டு வேர் த சீஃப் மினிஸ்டர் வாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தம்ஸ் அப் காட்டின மாதிரி எங்கேயுமே வந்து ஆளுநரும் கூறவில்லை, எந்த ஒரு அறிக்கையிலையும் இல்லை. ஒரு முக்கியமான பிரஸ் மீட் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல இருந்து கிளாரிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்த்தா இது இன்னும் கேள்விகளை எழுப்பியிருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோமா, இல்லைனா இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வில் பி புட் டு ரெஸ்ட், இதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் இதுல வந்து டவுட்ஸோ ஸ்பெகுலேஷன்ஸோ வராதுன்னு பார்க்கிறோமா? இல்ல, இன்ஃபேக்ட் கொஞ்சம் அடங்கி இருந்த அந்த டவுட்ஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் இப்ப ஜாஸ்தி தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நேற்று நடந்த அந்த பிரஸ் மீட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முரண்பாடுகளுக்கு குறைவே இல்லை. அப்புறம் வந்து முதல்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த 4 மார்க் இருந்தது இல்லையா, 3 மார்க் 4 மார்க் கன்னத்துல, அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஏன்னா டாக்டர் சுதா சேஷியன் என்ன சொன்னாங்க, எம்பாமிங் பண்ணும்போது அந்த மார்க் இல்லைங்கிறாங்க. சோ அப்ப எங்கிருந்து வந்துச்சு? அடுத்த நாள் வந்து நம்ம டிவில கிளியரா அந்த மார்க் தெரியுது, அது எங்கிருந்து வந்துச்சு அதுவும் வந்து விளக்கப்படலை. ஸோ ஆக்சுவலா இது வந்து இட் இஸ் ஒன்லி காம்ப்ளிகேட்டட் ஆர் மேட் மேட்டர்ஸ் வர்ஸ். எஸ், பார்க்கிறோம். அவர் மெடிக்கல் ரீதியாக பல கேள்விகளை அவர் எழுப்பினார். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து பதில்கள் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அது இன்னும் குழப்பத்துக்கு தான் கொடுத்துருக்கு அப்படின்னு. உடல் பதப்படுத்தப்பட்டது, ஒரு முக்கியமான விஐபி அவருடைய உடல் வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்படுதுன்னா அது பதப்படுத்தப்பட்டு தான் வைக்கப்படும். இது போன்ற ஒரு ஆதரவான விவாதங்கள் வைத்தாலுமே கூட பல கேள்விகள் இதுலேருந்து எழுது இல்லையா? அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் விவாதிக்க வேண்டிய இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட டைமிங். டைமிங்னு சொல்லும்பொழுது நான் டைமிங்கை விட இவர்கள் வந்து என்ன சொல்லணும், தமிழக அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இதை நடத்துகிறோம் நினைக்கிறேன்னா ஹூ இன் தி கவர்மெண்ட் அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்ப விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டார். உங்களை எந்த காபந்து அரசு தான் இப்போ காபந்து அரசு தான் கிட்டத்தட்ட. ஸோ தமிழக அரசாங்கம்னா சீஃப் செக்ரட்டரியா இல்லை வந்து முதலமைச்சராக இப்போ தொடர்ற பன்னீர்செல்வம் அவர்களா இல்லை வந்து ஹெல்த் மினிஸ்டரா ஹெல்த் செக்ரட்டரி யாரும் உங்களை கேட்டால் இப்போ அதை பொறுத்து தான் இந்த டைமிங் நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா இப்போ இல்லை இவர்கள் யாருமே இல்லை, வேற ஒரு பவர் சென்டர் சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதில் கேள்வி எழுப்புறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒன்று இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, இந்த டைம் லைன், அதாவது 2-3 தடவை அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய செய்தியாளர்கள் கேட்கும்பொழுது டைம் லைன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைம் லைன் சொல்லும் பொழுது நான் எதிர்பார்ப்பு இப்போ நம்ம எப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒன்று கொடுப்போம் பத்திரிகையாளர்களுக்கான. இது பிரிண்ட் ரிச்சர்ட் அவர்கள் ரொம்ப தெளிவாக முதல்ல சொல்லிட்டாரு, என்கிட்ட வந்து நோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ், நீங்கள் என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ நான் அதை டேரெக்டாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் இப்போ டாக்டர் பாலாஜி அவர்கள் தான் சொன்னார், இந்த மாதிரி முதல் ஒரு வாரம் வந்து அவர்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாங்க, அப்புறம் வந்து ஒரு 10 நாட்கள் நாங்கள் அவங்க செடேஷனில் வச்சுருந்தோம் அப்படிங்கிறது. அதிலே வந்து அவர்கள் என்னன்னா சில தேதிகள் எனக்கு சரியாக நினைவில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு முக்கியமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கு, ரொம்ப முக்கியமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ தான் முதல்ல ஒரு ரொம்ப முக்கியமான நபருக்கு இப்போதான் முதல்ல நீங்களும் அபிஷியலாக வந்து தமிழக அரசாங்கம் சார்பாக உட்காந்து கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது இதில் ரொம்ப தெளிவு இருந்திருக்கணும், கூடுதல் அக்கறை இருந்திருக்கணும். இல்லை எனக்கு டேட் சரியா ஞாபகம் இல்லை, சொல்லும் பொழுது டிசம்பர் 5ஆம் தேதி அக்டோபர் 22 தேதிகளில் கூட ஒரு தெளிவு இல்லைங்கிறது அவர் மறதி இருந்திருக்கலாம். அதுக்கு நீங்கள் ரிட்டர்னில் இதுதான் டைம் லைன், இன்னைக்கு வந்து அவங்க அட்மிட் ஆனாங்க, இத்தனாம் தேதி அவங்க போனாங்க, இப்போ ஒரு தேதி சொன்னார் அக்டோபர், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ங்கிறத நம்ம அதான். இன்னொன்று இப்போ போட்டோஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சிசிடிவி கேமரா அதெல்லாம் ஒத்துக்கிறோம், கண்டிப்பாக பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் ஆனால் ஒன்று யோசிக்கணும், வந்து காவிரி கூட்டம் நடந்தது, அதாவது இவர்கள் அட்மிட் ஆன ஒரு 3வது நாள் 4வது நாளே காவிரி கூட்டம் நடந்து கர்நாடகா பிரதிநிதியாக நம்மளோட அமைச்சர் போனார். அந்த கூட்டத்தை போட்டோ எடுத்துக்கலாமே. தமிழக அரசாங்கம் சார்பாக ஒரு மீட்டிங், ஏன்னா இவங்க சொல்றபடியே முதல்ல ஒரு 7 நாட்களுக்கு அவர்கள் வந்து குணமாகி வந்தார்கள், அன்னைக்கு வந்து ட்ரக்கியோட்டமி பண்ணல, அவங்க வேற வென்டிலேஷன்ல வைக்கல அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு புகைப்படம், அதாவது தமிழக அரசு சார்பாக ஒரு மீட்டிங் நடந்தது அப்படிங்கிறத சொல்லணும். மறுபடியும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஒரு பிரஸ் மீட் வைக்கிறீங்க,
அந்த சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி ஆயிடுச்சு. நாம வந்திருக்க பத்திரிகைகள் we are convinced, இன்னும் பிரச்சனைகள் இல்லை, கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அந்த கூட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் எங்களே கன்வின்ஸ் பண்ண முடியல உங்களால் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அந்த கேள்விகள் தான் மக்கள் மனதிலையும் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற பார்த்து சில முரண்பட்ட கருத்துக்கள் இதே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா இந்திய டாக்டர்கள் சொல்லும்போது, அந்த பேனல்ல இருக்கக்கூடிய இந்தியன் டாக்டர் சொல்லும்போது டாக்டர் ரிச்சர்ட் பீலே வந்து நேரம் ஒதுக்க முடியாதனால இப்பதான் வந்தார். ஆனா உடனே அவரே அதை மறுப்பு தெரிவிச்சு, இல்ல எனக்கு என்னை எப்போ கூப்பிட்டுருந்தாலும் நான் வந்திருப்பேன், நான் ஒரு பிஸியான பர்சனாக இருந்தாலும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்திருப்பேங்கிறாரு. இந்த முரண்பட்ட கருத்துக்களை நம்ம எப்படி? ஆமாம், இப்போ அவர் டாக்டர் பாலாஜி லாப்ரகம் அவங்க சொல்லும் பொழுது அவர் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார், அப்படியே நாங்கள் இதுக்கு வர வச்சோம். ஆனால் அதை அவர் பதிவு பண்ணல. ரிச்சர்ட் அவர்கள் வந்து நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்படிங்கிற அவர் பதிவு பண்ணல. அவர் இன்னொன்று நீங்கள் சொல்ற மாதிரி எப்படி முன்னாடி நான் கொஞ்சம் பிஸியான ஆள் தான், அது மாதிரி நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய சாத்தியங்கள் இருந்துச்சு அப்படி. இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, டாக்டர் ரிச்சர்ட் வந்து அப்பப்போ தான் வந்துட்டு போனார். என்ன சொல்லப்பட லேட்டாக தான் உள்ள வந்தார். சப்சிஸ் அப்படிங்கிற இவர்கள் தான் முழுமையாக. இப்போ பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறார், நான் தான் முதல்ல இருந்தே இருந்தேன். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை ரிச்சர்ட் அவர்கள் இல்லாமல் முன்னாடி நீங்கள் நடத்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை சொல்கிற மாதிரி அவர் பிஸியாக இருந்தவராக இருக்கலாம், இல்லை அவர் டேட் லேட்டாக கொடுத்துருக்கலாம். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை ரிச்சர்ட் அவர்கள் வந்தவொன்னு தான் நடத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் சொல்கிற மாதிரி இப்போ எம்பாமிங் பண்ணோமா இல்லையாங்கிறது நம்ம செய்திகளில் பேசுகிறோம், ஊடகங்களை விவாதிக்கிறோம். ஒன்றுமே இல்லை, அந்த டாக்டர் சுதா அவங்க மட்டும் உட்காந்து, செஷியா மட்டும் உட்காந்து, இல்லை ஆமாம் எம்பாமிங் பண்ணோம், இதான் ப்ரொசீஜர், 15 மினிட்ஸ் நடந்தது அப்படிங்கிறத என்னைக்கோ அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கலாம். நீ இவ்வளோ நாள் 2 மாதம் கழிச்சு இந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவர் சொல்றாரு, ஐ எம் நாட் an embalming ஸ்பெஷலிஸ்ட், நான் கிடையாது. எம்பாமிங் பண்ணது அவங்கள்ட்ட அந்த கேள்விகளை முன்வைங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதை நீங்கள் இந்த 3 டாக்டர், இப்போ பாலாஜி அவர்கள், சேஷியா அவர்கள், அப்ரஹாம் அவர்கள், இவர்கள் 3 பேருமே உட்கார்ந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்னைக்கும் நடத்திருக்கலாம். அதில் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ரிச்சர்ட் அவர்களை கூப்பிட்டு கொஞ்சம் அத்தன்டிக்காக இருந்திருக்கும். இன்னொன்று எல்லாருமே கேட்கறது ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட். அதாவது இப்போ ஏன் வந்து இது மறுபடியும் சந்தேகங்கள் எழுப்புறோம்னா, ஏதாவது எவிடன்ஸ் பேஸ்ட், நீங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க, ஒரு ரிட்டன்ல ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் நேற்று நடந்த போது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இதான் நடந்துச்சு, டைம் லைன் இதுதான், இன்னைக்கு அட்மிட் ஆனாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீங்க முதல்ல வந்து டீஹைட்ரேஷன் அண்ட் இதுதான் மூச்சு திணறல் அப்படிங்கிற வார்த்தை வரும். செப்சிஸ் அப்படிங்கிறது கூட ஊடகங்களில் பேசப்பட்டு அப்படி இன்னைக்கு என்னன்னா, ஊடகங்களில் இதெல்லாம் மறைமுகமாக பேசிட்டு இருந்தாங்களோ அதில் பாதி விஷயங்கள் இன்னைக்கு வெளியே வந்து, ஆமா இதுதான் உண்மை, செப்சிஸ் இருந்தது, அவர்கள் வந்து பண்ணாங்க, அவர் வந்து 10 நாள் செடேட் இருந்தாங்க, கோமால இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளியே வருது. இதுதான் இப்போ மறுபடியும் சில கேள்விகள் எழுப்பும் பொழுது இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஒன்று மோசமா இருக்கு. இன்னொன்று, கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிருக்கிறதுனால கோர்ட்லையும் இதே சொல்லி தப்பிக்க முடியாது. அவங்க வந்து இதே மாதிரி ஒரு வாக்குமூலம்ங்கிறத கொடுக்க முடியாது. அப்போ அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், போட்டோஸ் ஏதாவது கேட்கலாம். மருத்துவர் ராமதாஸ் கூட கேள்வி எழுப்பியிருக்காரு, ஓகே நீங்க சிசிடிவி கேமரா அங்கே வைக்கலாம், ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நீங்க மாத்துறீங்க, அப்படி மாத்தும் பொழுது கூட ஒரு ரெக்கார்டு இல்லை அப்படிங்கிறது எங்களை நம்ப முடியாம இருக்கு. ஒரு சிசிடிவி கேமரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதெல்லாம் முக்கியமான கேள்விகளை பார்க்கிறோம். ஒரு பேஷண்டோட பிரைவசி, இது எல்லாரும் புரிந்து கொண்டாலுமே கூட ஒரு மாநிலத்தின் முதல்வர், அது மட்டும் இல்லாம பலரால் வந்து ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு விதத்துல தான் அதுல இருக்கக்கூடிய அக்கறையில மக்கள் இந்த கேள்விகளை கேட்கறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட, இதுல அடுத்து எழக்கூடிய பல்வேறு கேள்விகள் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போலோ குழுமத்தின் தலைவர் டாக்டர் பிரதாப் ரெட்டி இதுல இல்ல, அவர் டிராவல்ல இருந்தாரு, அது போன்ற கருத்துக்கள் வைக்கப்பட்டாலும் அதெல்லாம் வைக்கப்பட்டாலுமே கூட அவர் இல்லைங்கிற ஒரு பெரிய கேள்வி வைக்கப்படுது. இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இல்ல இந்த டாக்டர்ஸ் குழு கொடுத்த பதில்கள் போதுமானவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா? இல்லைங்க, அதாவது இப்போ முதல் 3 டாக்டர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, எம்பாமிங் பத்தி பேசும்பொழுது அவங்களை கூப்பிடுறாங்க. ஏன்னா டாக்டர் பிரதாப் ரெட்டி அவர்கள் வந்து சில இதுக்கு முதல்வர் இறப்பதற்கு முன்பு சில வாரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவரே முடிவு செய்வார் எப்பொழுது வீட்டுக்கு போவார். சில நாட்கள் முன்பு கிடையாது, அது மட்டும் கிடையாது. நான் அன்னைக்கு அவர் அதாவது ஹார்ட் அட்டாக்னு சொல்ற அன்னைக்கு நான் வெளியே இருந்தேன். அன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகை சாயந்தரம் ஈவினிங் வர நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, முதல்வர் அவர்கள் எப்பொழுது வந்து வீடு தரணும் அன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பக்கம் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு இருக்கு, அது அன்னைக்கும் கூட முதல்வர் கூட சொல்லியிருந்தார். பிறகு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ 3 டாக்டர் இருந்தாங்க. எம்பாமிங் பத்தி பேசும்போது மேடம் நீங்க வந்து பேசுங்க, பிகாஸ் யூ டிட் எம்பாமிங் சொல்லிட்டு அவங்க அதுதான். இப்போ பிரதாப் ரெட்டி அவர்கள் நீங்க தான் அப்போலோ குழும தலைவராக இருந்தீர்கள், நீங்கள் முழுசா அதை பார்த்திருக்கீங்க. அவங்களே சொல்ற மாதிரி டெய்லி ஒரு பிரீஃபிங் கொடுத்துருக்கீங்க. சொல்ற மாதிரி சீஃப் செக்ரட்டரி சசிகலா அவர்கள் பிரீஃபிங் கொடுத்துருக்கீங்க. அந்த பிரீஃபிங் கொடுத்தாலும் நிச்சயமா உங்களுக்கு கூடுதலான இன்ஃபர்மேஷன் தெரியும். என்னன்னா ஒரு கிளாரிட்டி, இதுதான் நாங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட், எல்லாரும் இது முன்னுக்கு பின் முரண் கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க சொல்றோம், அதுல ஏதாவது குழப்பங்கள் இருந்தா நீங்க கேளுங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இவர் இப்போ நாளைக்கு பிரதாப் ரெட்டி அவர்கள் அப்போலோல நம்ம ஒரு கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது வேற புது விஷயங்கள் வந்தபோது நிறைய குழப்பங்கள் வரும். நான் பார்க்கின்றோம் முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை கொடுத்த அரசின் வேண்டுகோளின் ஏற்பு மருத்துவமனை கொடுத்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் குறித்தும் அதுக்கான செலவுகள் குறித்தும் இங்கு விவாதித்தோம். மறைந்த முதல்வரின் உடல்நிலை தொடங்கி வருங்கால முதல்வரின் பதவி காலம் வரை பல விஷயங்கள் ரகசியமாகவே காக்கப்பட்டு வருவதாக இங்கு கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய தினம் நடக்க இருக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தியரங்களை விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.